ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், மூமெண்டம், டெக்னிக்கலாக நியூட்ரல்னு சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஃபால் தான், டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ ஒரு கரெக்ஷனுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 81ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 73 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ புக் வேல்யூக்கே இது ப்ரைஸ் ஏறணும்னு சொன்னால் கூட ஒரு 250 260க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புக் வேல்யூவை நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது 250 260க்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். கன்செஷனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 16 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 4 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 2 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய நேரடியாக ஆனுவல் ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம வருவோம். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தோம்னா 5 இயர்ஸ் சிஜிஆரில் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே இது 3 இயர்ஸ் சிஜிஆர் பார்த்தோம்னா 20% இறங்கியிருக்கு. அப்போ இது வந்து இப்போ கரெக்ஷனுக்குள்ளே வரப்போகுதா, இல்லை இன்னும் கரெக்ஷனுக்குள்ளே வரப்போகுதா, இல்லை இது பீட் அப்போ அடுத்த வருஷத்துக்கு இதை பீட் பண்ணி மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸில் 2024ஓட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 21.9 இருக்கு. எபிட் மார்ஜின் 24 இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 14.56 இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் சரி, எபிட் மார்ஜினும் சரி ஹையாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இன்னும் வந்து நார்மல் ரேட்டை காட்டும் கொஞ்சம் நல்லா பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தடாலடியாக ஒரு ₹2.40 2023 காட்டிலும் ஏறி இவன் வந்து ₹7.10 லெவலில் இருக்கிறான். இங்கே இபிஎஸோட சிஜிஆர் பார்த்தோம்னா 5 இயர்ஸ்க்கு 27ஆகவும் 3 இயர்ஸ்க்கு 26ஆகவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துட்டு இருக்கிறான். இவன் இப்போதான் இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அடுத்த வருஷத்துக்கு கூட எடுத்தான்னா இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பேங்க் ஷேருங்கிறதுனால கிராஸ் என்பிஏ 2.61 இருக்குது. அதே மாதிரி என்ஐஎம் 6.8 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பேங்க்குக்கு நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவன் வந்து இந்த இயருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, 2025க்கு வந்து இபிஎஸ் வந்து எஸ்டிமேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து 60% கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பிரகாரம் 2.8 ஆகும், ஹை எஸ்டிமேஷன் பிரகாரம் 3.79 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, அப்போ 2026ல் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் மார்ச் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வரிசையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2026ல் 7.3 ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆகும். ஹை எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா 10ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த வருஷம் 2024ல் எவ்வளவு எடுத்தானோ அதுக்கு கீழே இறங்கிட்டு திருப்பி 2026ல் அதே அளவுக்கு மேலே ஏறுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இவன் ஆல்ரெடி இந்த இதுக்கான இதை இறக்கி விட்டுருந்தான் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இவன் வந்து ஒரு ரெக்கவரி வந்துட்டு மேலே பிரேக் அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது பார்க்குறோம். இந்த இடத்துல படத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்படியே இபிஎஸ் அங்கேருந்து 2025க்கு கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கிறான். ஸோ இப்போ மார்ச் மாதத்துக்குள்ள இந்த லோக்கு உண்டான ரேட்டை வந்து அவன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னா
ஏப்ரல் மே ஜூனுக்கு பிறகு இது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். எப்படி ரிசல்ட் கொடுக்க போறாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப கரண்டா இவனுடைய இபிஎஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி தான் 76% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஷரியிலேருந்து 12% ப்ராஃபிட்டு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் 9% இருக்கு. அப்ப கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கிறதுனால இதுக்கு growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம நம்பலாம். இப்ப இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம நேரா வந்து இபிஎஸ் செக்ஷனுக்கு நான் வந்துடுறேன். இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் குவார்ட்டருக்கு 3.9ன்னு எடுத்திருக்கிறான். இவ்வளவு நேரம் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 10-12 குவார்டரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே போய்கிட்டு இருந்தவன், 11 குவார்டரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே போய்கிட்டு இருந்தவன் இந்த 2 குவார்டரா வந்து கீழே வந்து டவுன் ட்ரெண்டுக்குள்ள இறங்கி இருக்கிறான். இபிஎஸோட டிடிஎம்ல 11 குவார்டரா வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளேயே போய்கிட்டு இருந்தவன், 11 கூட இல்லாமட்டியும் கூட 10 குவார்டரா இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட்லயே போய்கிட்டு இருந்தவன் இந்த 2 குவார்டரா கீழே அட்ஜஸ்ட் ஆகுறான். அப்ப சப்சிக்வெண்டா இவன் அடுத்த குவார்டருக்கு எவ்வளவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். சரி, என்னென்னலாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது எக்ஸிட் ஆக போறது 1.8. இந்த 3 குவார்டரா 1.8, 1.8, 1.7 இந்த 5 குவார்டரா வச்சிருக்கிறான். அப்போ 1.8. இப்ப இவன் 1.8க்கு மேல எடுத்தா தான் அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாறும். 1.8 எடுத்தான்னா இப்ப சேமா இருக்கக்கூடிய ஸ்டாக்னேட் ஆயிருக்கும். இதே மாதிரி ஃபிராக்ஷன்ல எடுத்தான்னா சப்சிக்வெண்டா இது கீழே உழுகத்தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ இவன் வந்து ஃபிராக்ஷன்லயே இருந்தாலே டவுன் ட்ரெண்டா தான் வரும். நடுவில் வரக்கூடிய இந்த ஏத்தங்கள்லாம் கரெக்ஷனா தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.16% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.74% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபேர் பிரைஸ் 18 ரூபா 84 பைசா. இப்ப இவன் 74 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். இப்ப இருக்கக்கூடிய இந்த நார்மல் மூவ்மெண்ட்ல இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க 47ல இருந்து இல்ல 44ல இருந்து 79 இல்லாட்டி 86ங்கிற ரேஞ்சில் இருக்கலாம். அப்ப இவன் வந்து ஒரு 86 85 எடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்படி அவன் கீழே உடைச்சு 47 வரைக்கும் அவன் வந்துட்டு 44 கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த சைடு 41ல இருந்து 33 வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இது நார்மல் இந்தியன் ட்ரேடிங் பிராக்டிசஸ்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பிஹேவியர். இப்போ இதில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் அவன் வந்து 118 கிட்டக்க போயிட்டு 116 வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே டவுன் ட்ரெண்ட் இறங்கிட்டு இருக்கிறவன் சப்போர்ட் 180லேருந்து 55ங்கிற ரேஞ்சில் மிட் பாயிண்ட் வந்து 67 வருது. 67 ஒட்டி இவன் வந்து 61 வரைக்கும் இறங்கிட்டு இப்போ இவன் வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். அப்படி கரெக்ஷன் எடுக்கிறவன் வந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னா 80 இல்லாட்டி 86 இதை உடைச்சு போகும்போது மாத்திரம்தான் மேலே அப் ட்ரெண்டுக்கு போறான் அப்படிங்கிறதே நம்ம நம்பணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இவன் வந்து ஏதர் ப்ரைஸ் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 55க்கோ இல்லை ஃபர்தராக கீழே இறங்கினான்னா 46க்கோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து இந்த இடம் வரைக்கும் பிபி வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் 118. இதை உடைச்சு இவன் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது நம்ம அடுத்ததை நம்ம பத்தி பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. சரி, இப்ப இதை உடைச்சு போனா அப்படின்னு சொன்னாக்க என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து 158ல இருந்து 207க்கான வாய்ப்பு இருக்கு. அதை வேணாலும் மார்க் பண்ணிடுவோம். 158ல இருந்து 207க்கான வாய்ப்பு இருக்கு. 158 to 207. நான் இதுல மிட் பாயிண்ட் போடல, மிட் பாயிண்ட் போட்ட டைம் ஆயிரும். நம்ம வந்து மிட் பாயிண்ட் போட்டுக்கலாம், வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். 157ல இருந்து 58ல இருந்து 207. ஸோ இப்போ இங்க வந்து R1 அப்படின்னு போட்டோம்னா 158ல இருந்து 207.
எதுக்காக நம்ம இப்ப இதை மார்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா 2026க்கு வந்து இவன் வந்து அப்படியே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அப்ப மேல ஏறுறான் அப்படின்னு சொன்னா எய்தர் இது வந்து 118 ஈக்குவலைஸ் பண்ணணும். ஏன்னா அதே ரேட்டு தான் இங்க வருது. இபிஎஸ் ஓட ரேட்டு எஸ்டிமேஷன் எய்தர் 118 ஈக்குவலைஸ் பண்ணணும். அதை உடைச்சு இவன் மேல ஏறிட்டான் அப்படின்னு சொன்னா R1 நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான். இப்ப இதுல நம்ம பார்க்கும்போது இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட்ங்கிற ரேஞ்ச் இது எல்லாமே இந்த பாட்டம் லைன் இந்த இது எல்லாமே மிட் பாயிண்ட் ரேஞ்சா தான் வரும். அந்த மிட் பாயிண்ட் உடைக்கும் போது தான் மேல போகும்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இதுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா 118க்கும் 158க்கும் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாய் 20 138 வந்து ஒரு மிட் பாயிண்டா நம்ம வந்து கருதலாம். 138. அப்ப இவன் வந்து இந்த 138 அப்படிங்கிற லெவலுக்கு கூட இவன் வந்து ஏறலாம் அப்படிங்கிறது ஏறினா இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.